உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல இப்ப வர வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, அப்பதான் நாங்க வருவேன். சரி, ஆனா என் குழந்தை பத்திரம். என்ன சொன்ன? முடிஞ்சதை பாத்துக்கண்ணா. ஹலோ ஹலோ மேடம், நீங்க கொடுத்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் வந்திருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு நான் சொல்ற இடத்துக்கு நீ வான்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். அந்த லொகேஷன் எங்க இருக்கு? மேடம், லொகேஷனை உங்க மொபைலுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, ஷேர் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். குரோம்பேட் குடோன்ல இருக்கான். டிரைவர் சீக்கிரம் குரோம்பேட் போங்க. ஃபாஸ்ட் போங்க போங்க. ஆல்மோஸ்ட் லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே மேடம். இங்கே கத்தாத. ஏய், சத்தம் போடாம அமைதியா இரு. சார் போலீஸ் வந்திருக்கு சார். போலீஸா? ஏய், என்ன சொல்ற? சூர்யா கிட்ட போலீஸ்ட்ட போக கூடாதுன்னு வார்ன் பண்ணியும் போலீஸ்ட்ட போயிருக்கானா அவன்? இப்போ என்ன பண்றது சார்? டேய், போலீஸ்ட்ட நம்ம மாட்ட கூடாதுடா. உங்க எல்லாருக்கும் தான். இங்கே எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போங்க போங்க. குழந்தை நான் பாத்துக்கிறேன். வா. ஏய், என்ன பண்ற பாரு. டேய் ஓடா. ஏய், எல்லாரையும் ஸ்டேஷன் கூட்டி போங்க. ஓகே டேய் சாவடிச்சிருவேன்டா உன்னை. இவங்க அத்தனை பெரிய ஸ்டேஷன் கூட்டி போங்க. போங்கடா. ஏய், போடா. வா வா. உங்களை யாருங்க இங்க வர சொன்னது? நான் தான் அதுல தலையிட வேணாம்னு சொல்லல உங்ககிட்ட. என் குழந்தை எங்க? தெய்வமா, தெய்வமா. குழந்தைக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இது அடிபட்டுச்சா? ஏய், எங்க என் தெய்வமா? சொல்லுங்க. தெய்வமா, 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 என்னாச்சு தெய்வமா? தெய்வமா, இங்க பாரு, இங்க பாரு தெய்வமா. நான் சூர்யா வந்திருக்கேன். பாப்பா. சூர்யா வந்திருக்கேன்டா. கண்ணு திறந்து பாரு. தெய்வமா, தெய்வமா, சூர்யா வந்திருக்கேன்டா. தெய்வமா, கண்ணு திறந்து பாருடா. பாப்பா எந்திரிமா. தெய்வமா, தெய்வமா, தேவி, தெய்வமா, இங்க தேவி. பாரு. யாரா இது பண்ணது? தெய்வமா, தெய்வமா, இங்க பாருடா. ஏய், நீ கையெடு. எல்லாமே உன்னாலதான். நான் தலையிட வேணாம்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்காக போலீஸ்ல கூட்டி இங்க வந்தீங்க? குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். தூக்குங்க. ஏய், நீ தொடர்ந்து சொன்னல. ஐயோ. தெய்வமா, சூர்யா, நீ கோவப்படாதப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா சூர்யா, தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. நீ டென்ஷன் ஆகாம இரு. டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கண்ணு முடிச்சிட்டாளா? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா பிளட் தேவைப்படுது. டாக்டர், பாப்பாக்கு ஏபி நெகட்டிவ். அந்த பிளட் குரூப் நம்ம ஹாஸ்பிடல்ல இல்ல. அதனால நான் சொல்ற பிளட் பேங்க்குக்கு போய் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நான் இப்பவே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்ல? பிளட் தேவைப்படுது சார். அதுக்கப்புறம் தான் நான் எதுவும் சொல்ல முடியும். நீங்க நுங்கம்பாக்கம் பிளட் பேங்க்குக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். ஓகே. நான் திரும்பி வர்றதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் வரும்போது இங்க இருந்த அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது.
டாக்டர் எஸ் என் பிளட் ஏபி நெகட்டிவ் தான். நான் பிளட் தரேன், எடுத்துக்கோங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஐயோ, குழந்தையோட ஃபாதர் சூர்யா வேற பிளட் கலெக்ட் பண்ண போயிட்டாரே. சரி பரவாயில்ல, நீங்க வாங்க. துர்கா, சாரி துர்கா. ஹாசினி வந்து உன்கிட்ட உதவி கேட்டதுனால தான் தேவிய காப்பாத்த போனேன். குழந்தை மேல உள்ள பாசத்துல சூர்யா கோபப்படுறான். சூர்யா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீ இல்லனா நான் இல்ல. உனக்கு ஒண்ணு ஆகாது தேவி. நீ நல்லபடியா குணமாயிட்டு வருவ. கவலைப்படாதீங்கம்மா, தேவிக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் தேவிக்கு நான் பிளட் கொடுத்தேன்னு அவங்க அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா அவர் இன்னும் என் மேல கோவப்படுவாரு. குழந்தை கண்ணு முழிச்சதும் எனக்கு தகவல் சொல்றீங்களா? சரிம்மா, நான் வரேன். வரேன். அம்மா தாயே, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த குழந்தைதான். என் உயிரை காப்பாத்தின அந்த குழந்தை இப்ப ஆபத்துல இருக்கு. நீதான் அந்த குழந்தையை காப்பாத்தணும். ஆபத்துல ஒருத்தவங்க மாட்டிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா அவங்கள கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த குழந்தை எனக்கு கடவுள் தான். தாய் இல்லாத அந்த குழந்தை எனக்கு தாயா இருந்து என் உயிரை காப்பாத்திருக்கா. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சிஸ்டர், நீங்க கேட்ட பிளட் குரூப் என் குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார். குழந்தைக்கு ஏற்கனவே பிளட் கொடுத்தாச்சு. நீங்க கொண்டு வந்திருக்கிற பிளட்ட நாங்க ஸ்டாக் வச்சுக்கிறோம். வேற யாருக்காவது உதவல சார். சரி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ஓகே சார். சிஸ்டர், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.